ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் ஃபன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் கேட்ட கொஷனுக்கான ஒரு ஆன்சர் தான் சொல்ல போகிறோம். நேற்று நம்ம நார்மல் டெலிவரி டிப்ஸுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு சிஸ்டர் நம்ம டெலிவரி பேக்கில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போகணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டதுக்காகவும் டெலிவரி டைமை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற எல்லா சிஸ்டர்ஸ்க்காகவும் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் டெலிவரி பேக்கில் என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத 3 விதமாக பார்க்கலாம். 3 விதமாக பிரிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்து வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மதருக்கு தேவையான திங்ஸ், அடுத்தது பேபிக்கு தேவையான திங்ஸ், அதுக்கப்புறம் அதர் திங்ஸ் அப்படின்னு 3 வகையில் நான் இந்த திங்ஸை உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன். உங்களுக்கு எடுத்து வச்சு கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம மதரோட திங்ஸ் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் அல்லது நம்ம பர்சனலாக டாக்டர் போய் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பின் பண்ணி ஒரு ஃபைலில் தனியாக எடுத்து வச்சுருக்கணும். அது கூடவே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அதில் பக்காவாக இருக்கணும். எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இதை மறக்காமல் எடுத்து வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நமக்குன்னா மணி தேவைப்படும். மணியோ அல்லது கார்டோ எதுவும் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஐடி ப்ரூஃபு உங்களோடதும் சரி உங்கள் ஹஸ்பண்டோடதும் சரி 2 பேரோடதுமே பக்காவாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மெடிசின்ஸ். இது வரைக்கும் உங்களுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ண மெடிசின்ஸ், ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிற எல்லா மெடிசின்ஸும் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். மெயினாக நீங்கள் பிபியோ அல்லது சுகரோ அதுக்குன்னு தனியாக ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்திருந்தாலும் அதையும் தைராய்டு மெடிசனாக இருந்தாலும் சரி தான், அதையும் பக்காவாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபோன், அதுக்கான சார்ஜர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பெட்ஷீட்டு, பில்லோ. அடுத்து நமக்கு தேவையான ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, டவல், ஷாம்பூ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட கோம்பு, சீப்பு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். கோகோனட் ஆயில் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வேஸ்லின் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அல்லது லிப் பாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வெடிப்புகள் ஏற்படும் வாயில். நம்ம தண்ணி அதிகமாக குடிக்காமல் இருப்போம் இல்லையா, நமக்கு சலைன் போட்டிருப்பாங்க. அந்த டைமில் நம்ம தண்ணி அதிகமாக குடிக்காமல் சில பேருக்கு உதடு வெடிக்கிறதுலாம் இருக்கும். அதுக்கு நீங்கள் வேஸ்லின் யூஸ் பண்ணுறீங்களோ லிப் பாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக சானிடைசர் தேவைப்படும். அடுத்தது நைட்டி, முக்கியமாக ஃபீடிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த நைட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஷால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அண்டர்வேர்ஸும் எடுத்துகிட்டு போகணும். அடுத்து பார்த்திங்கன்னா, மேட்டர்னிட்டி பேடு. இது கடையில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கண்டிப்பாக டெலிவரிக்கு அப்புறம் நமக்கு நிறைய ப்ளீடிங் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வாங்கி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுறதுக்காக தனியாக ஸ்லிப்பர்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. சாக்ஸு, அடுத்தது குட்டியாக ஒரு மிரர் தேவைப்படும், அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காட்டன், ஏதாவது கிளாத்தாக இருந்தாலும் சரி, அந்த காட்டன் ரோல் கிடைக்கும், அதுவுமே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா, பிரெஸ்ட் பம்ப்பு. அந்த டைமில் நமக்கு பிரெஸ்ட் மில்க் வரல அப்படிங்கிற பிரச்சனைலாம் வரும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு பிரெஸ்ட் மில்க் சரியாக வராது. குழந்தை வாய் வச்சு குடிக்க தான் அந்த பிரெஸ்ட் மில்க் கரெக்டாக செக்ரேட் ஆகும் அவங்களுக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரொம்பவே சிம்பிளாக இருக்கக்கூடிய பிரெஸ்ட் பம்ப்பு கிடைக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான கிளாத்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதாவது நான் ஃபீடிங் நைட்டின்னு சொன்னேன் இல்லையா, அதை தவிர்த்து அந்த கிளாத்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த ட்ரெஸ் நம்ம போட்டு குழந்தைய தூக்கிட்டு போகணும் அப்படின்லாம் நினச்சிருப்போம் இல்லையா, அதுக்கான ஒரு ட்ரெஸ்ஸு. நான் கிட்ட வீடு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வீடு இருக்கவங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லலை. அங்கே போயிட்டோம், நிறைய பேர் ஊர் மாறி கூட நான் எனக்கு டெலிவரி ஆகிற டைம்லலாம் பார்த்துருக்கேன் நான். அதனால் சொல்கிறேன், அப்படி இருக்கிறவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணி அதையும் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் எடுத்துகிட்டு வரணும். அடுத்தது தலையை வாரி கட்டுறதுக்கு கண்டிப்பாக ஹேர் பேண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் சிசேரியன் அப்படின்னா 2 பக்கமும் ஹேர் தனித்தனியாக ஜடை பின்னி அதை டை பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு தேவையாக ஹேர் பேண்டு அல்லது சின்னதாக ரிப்பன் ஏதாவது வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான ஸ்வெட்டர் எடுத்துக்கணும். அந்த டைமில் சம்மராக இருந்தால் கூட சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஏசி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஏசி ஒத்துக்கலாம், சில பேருக்கு ஒத்துக்காது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெக்னென்சியில், அதாவது டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஷிவரிங் வரும். ஸோ இதுக்காக நான் சொல்கிறேன், அது சம்மர் சீசனாக இருந்தால் கூட உங்களுக்காக ஒரு ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு பேபிக்கான திங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பேபிக்காக காட்டன் கிளாத்ஸ் வந்து தேவைப்படும். அது ஓல்டு கிளாத்ஸாக இருந்தாலும் நல்லா டெட்டால் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பிட்ஸாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பேபிக்குன்னு செப்பரேட்டாக டவல் வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேபியோட சோப்பு, பேபி ஷாம்பூ, பேபி லோஷன், மசாஜ் பண்ணுற ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா, பேபிக்கு வந்து பவுடர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏன் எடுத்துகிட்டு போக சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. இந்த திங்ஸ் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சிலருக்கு வந்து சிசேரியன் ஆகும் இல்லையா, இது வந்து நான் கண்ணால் பார்த்த இன்சிடெண்ட், அதனால் சொல்கிறேன். சிலருக்கு வந்து சீக்கிரமாகவே காஞ்சிடும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் நம்ம யாருக்கும் வரக்கூடாது, நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நான் பார்த்ததுனால இதை ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். என் கூட டெலிவரி பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து 20 days மேலே வந்து அங்கே இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. 20 or 25 days நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துடுச்சு. அதுலேருந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் வேர்ம்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்காக அதில் சாம்பிள் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ரிசல்ட் வரணும், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்லாம் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க பார்க்கும்போது எனக்கு வேதனையாச்சு. ஏன்னா ஒரு 7-8 daysக்கே நம்மளால் வந்து எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்களோட நிலைமையை நினச்சி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி யாருக்கும் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலே ரொம்ப நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரியான திங்ஸ்லாம் நம்ம தேவைப்படும் இல்லையா, அதனால் சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க. யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது சொல்கிறேன். இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேபிக்கான வைப்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே வந்து கிளாத்தே யூஸ் பண்ணிகிட்ருக்க முடியாது. ரொம்ப வந்து சாஃப்டான ஸ்கின் இல்லையா, அதனால் நம்ம வைப்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பேபியோட டயப்பர் எடுத்துகிட்டு போகணும். பேபிக்கான டயப்பர் வந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. சின்ன சைஸு நியூபார்ன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்டர் பேட், அந்த யூரின் ஷீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அண்டர் பேடும் கிடைக்கும். அதனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், அல்லது வந்து இந்த ட்ரை ஷீட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நெயில் கட்டர், இதுவும் வந்து தேவைப்படாது, பட் நீங்கள் வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா சில பேபிஸ்க்கு வந்து நியூபார்னாக இருக்கும்போது நிறைய நகம் இருக்கும், ரொம்ப அதிகமான நகம் இருக்கும். இதனால் வந்து குழந்தைய வந்து கிள்ளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் இதை வந்து எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அவங்களுக்கு தேவையான சாக்ஸு, கேப்பு, காட்டனில் இருக்கக்கூடிய கர்ச்சிஃபு, இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் பேபிக்கு போடக்கூடிய சாஃப்டான ட்ரெஸ்ஸஸாக பார்த்து, சாஃப்ட் கிளாத்தாக பார்த்து வாங்கிக்கோங்க. காட்டனில் இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பேபியோட பெட்டு, நெட்டோடு சேர்ந்த பெட்டு வந்து கிடைக்கும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து கொசு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பெட்டோடு சேர்த்து நெட்டும் இருக்கிற மாதிரி அது வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே கிடைக்கிது. 350 கூட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போதைக்கு ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அதை வந்து அழகாக மடக்கி கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். பேக்கில் வைக்கிற மாதிரி அதை மடக்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் விற்கிது. ஸோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் நிறையா எம்டி கேரி பேக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா பேபியோட அந்த வேஸ்டான கிளாத்தெல்லாம் நம்ம தனியாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக அல்லது டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால் கேரி பேக் வந்து நிறைய எம்டி பேக் வச்சுக்கோங்க. அப்புறம் சாஃப்டான பிளாங்கெட்டாக குழந்தைக்கு வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். நமக்கே ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் கோகோனட் ஆயில், அதுவும் வந்து பேபிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்காகவும் அந்த கோகோனட் ஆயில் வந்து தேவைப்படும். ஸோ அது சேர்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படி ஒரு அவுட்ஃபிட் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுப்போமோ, அதே போல் குழந்தைக்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் தான் போட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் பேபிக்கு வந்து எது கழிச்சிச்சு அப்படின்னா அது துடைக்கிறதுக்கு பர்ப் கிளாத் அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபீடிங் பாட்டில். பொதுவாக நம்ம வந்து ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ண மாட்டோம்.
ஒருவேளை அந்த டைமில் இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு வந்து ஃபார்முலா மில்க் கொடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா அதுக்கு வந்து டாக்டர் சொல்லுவாங்க அதுக்கு தேவையான ஃபார்முலா மில்க் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. அப்போதைக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சின்னதாக ஒரு ஃபீடிங் பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் பாலாடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள்லாம் வந்து சங்கு அப்படின்னு சொல்லுவோம். மருந்து கொடுக்குறது இருக்கும் இல்லையா, அது ஒன்று எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் பேபிக்கு தேவையான திங்ஸு. அப்புறம் பொதுவாக என்னென்ன திங்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில்ஸு, அப்புறம் வந்து கப்ஸு, பிளேட்ஸு, ஸ்பூன்ஸு இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அப்புறம் ஜூஸ் போட்டு கொடுக்குறோம், ஜூஸ் மிக்சர், அதுக்கு தேவையானது அந்த ஜூஸ் பிழியறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பிளாங்கெட்டு நமக்கு அல்லது நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து தேவைப்படும், அதனால் பிளாங்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. கீழே ஃப்ளோரில் போடுற மாதிரி இருந்துச்சு பக்கத்தில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கு அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து பிளாங்கெட் எடுத்துக்கணும். அப்புறம் சார்ஜர் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து தேவைப்படும் கண்டிப்பாக, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. விக்ஸு அல்லது தைலம் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அந்த டைமில் அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை, ப்ரெக்னென்சியில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு அர்ஜென்சிக்காக நம்ம இந்த மாதிரி தைலம் ஏதோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை எடுத்துக்கணும். கண்டிப்பாக எந்த ஒரு மெடிசனையும் மறந்துடக்கூடாது. ஒரு நோட்டு, ஒரு பெண்ணை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. டவல் பொதுவாக யூஸ் பண்ணுறது, இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணால் துடைக்கிறதுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஷ்யூஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று ஸ்பில் ஆகிடுச்சு அப்படின்னா கூட அதை நம்ம துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிஷ்யூ வந்து ரொம்ப முக்கியம், எடுத்துக்கோங்க. எம்டி பேக்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி எம்டி பேக்கு, இந்த ஸ்டிக் பேக்லாம் இருக்குல்ல, அது கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கவர்ஸும் நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. மஸ்கிட்டோ, நம்ம வீட்லேயே வந்து நிறைய மஸ்கிட்டோ இருக்குது, ஹாஸ்பிட்டல்லையும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதையும் எடுத்துகிட்டு போங்க. நிறைய கவர்ஸ் எடுத்துக்கோங்க, அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூஸ் பேப்பர், பழைய நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ண முடியும், விரித்து வச்சுட்டு அது மேலே பிளேட் வச்சு சாப்பிட்லாம். ஹேண்ட் வாஷும் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அவ்வளோதான் சிஸ்டர்ஸ், நான் நிறைய திங்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்து அதிகப்படியாக நினைக்காதீங்க. எல்லா திங்ஸும் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ நான் தனியாக வந்து மதருக்குன்னு தனியாக, பேபிக்குன்னு தனியாக, அப்புறம் நம்ம கூட ஸ்டே பண்ணுறவங்களுக்கு நமக்கு தனியாக தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வந்து லிஸ்ட் பண்ணிட்டேன். இதை எடுத்துகிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த ஒரு பொருளும் கடையில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஃபுட்டை தவிர சொல்கிறேன், மற்றபடி எல்லா திங்ஸுமே வந்து நம்ம கையிலே வந்து ஹேண்டியாக இருக்கும். எல்லாமே நம்ம கையில் இருக்கும்போது நம்ம எதுக்கும் வந்து பதட்டப்பட வேண்டாம். இந்த பேக் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 8th மந்தில் வந்து எண்டில் அல்லது மிட்டில் வந்து தயார்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 8th மந்த்லேருந்து எப்போ வேணால் நமக்கு டெலிவரி ஆகலாம். ஸோ இது வந்து நம்மளோட டெலிவரி டைமில் தேவையான ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால நான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது தவிர பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கேப் அல்லது ஆட்டோ எதுவோ அதோட நம்பர் வந்து உடனே அடித்தா எடுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நம்பர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுச்சுனால அதோட நம்பரும், அதுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரோட நம்பர் இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் போக போகிறீங்க டெலிவரிக்கு அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருக்கணும். சினிமாவில் வர்றது போல் தனியாக இங்கே வந்து ப்ரெக்னென்சி லேடி கத்திட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, எய்த்து வீட்டில் உள்ளவங்கலாம் ஓடி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டில் யாருமே வந்து தனியாக இருக்கக்கூடாது. 8 மாதம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து எப்போவுமே உங்கள் கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமா நினைக்காதீங்க. நான் தானே இருக்கேன், நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்லாம் கிடையாது. அந்த டைமில் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. ஸோ பக்கத்தில் எப்போவுமே ஆள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் உங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. எல்லா விஷயமும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, சுச்சுவேஷன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்காக நான் முன்னேற்பாடுகளுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம பேபியோட சேஃப்டி ரொம்பவே முக்கியம் இல்லையா. 7th மந்த்லேருந்து விளக்கெண்ணெய் குளியல், அதுக்கப்புறம் வந்து டெய்லி கீரை சூப் எடுக்கிறது, சோம்பு கஷாயம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இந்த மாதிரி வாரத்தில் 2 நாளாச்சும் சோம்பு அல்லது சீரக கஷாயம் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். விளக்கெண்ணெய் குளியல் நான் சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துக்கு மேலே மசாஜ் பண்ணிவிட்டு விடக்கூடாது. உடனே வந்து நம்ம குளிச்சிடணும், வார்ம் வாட்டரில் தான் குளிக்கணும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நார்மல் டெலிவரி ஆகும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.